மாவட்ட மாநகர மாநில அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர் கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கக்கூடிய கழக தலைவர் அவர்களே, கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு ஆர் ராசா அவர்களே, அணியினுடைய துணை செயலாளர்கள் சகோதரர் ஜோயில் அவர்களே, சகோதரர் இன்பா ரகு அவர்களே, சகோதரர் இளையராஜா அவர்களே, சகோதரர் அப்துல் மாலிக் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பிரகாஷ் அவர்களே, சகோதரர் பிரபு கஜேந்திரன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் சீனிவாசன் அவர்களே, சகோதரர் ஜிபி ராஜா அவர்களே, தீர்மானத்தின் மீது இங்கு உரையாற்றிய சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட அமைப்பாளருமான சகோதரர் திரு ஜெயக்குமார் அவர்களே, எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் எகிரி. ஒரு மிக முக்கியமான காலகட்டத்தில் இந்த இளைஞரணி கூட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சட்டமன்ற தேர்தலில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் நமக்கு வந்திருக்கு. முதல்ல நமக்கு மட்டுமே ஏமாற்றமாக இருந்த அந்த எலெக்ஷன் ரிசல்ட் இன்னைக்கு இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அது நாளாக இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்குமே ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக அது ஒவ்வொரு நாளும் மாறிட்டு இருக்கு. நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல சார். நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி. இந்த சூழல்ல நம்முடைய தலைவர் அவர்கள் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? பேசாம இவனுக்கு காலை கிடைக்காம காய அடிச்சு விட்டுருங்க. முதல்ல மாவட்ட கழக செயலாளர்கள்லாம் வர சொல்லி இதே அரங்கத்தில் சந்திச்சாங்க. அதன் பிறகு உடனடியாக அடுத்து நம்முடைய இளைஞரணி தம்பிமார்கள்லாம் நான் சந்திக்கணும், நீ உடனே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணு அப்படின்னு என்கிட்ட அறிவுறுத்தினாங்க. அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு இந்த கூட்டம் இங்கே சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. முதல்ல தேர்தலில் வெற்றி வாய்ப்பை நாம் இழந்ததுனால நீங்கள்லாம் கொஞ்சம் அப்செட்டாக நிச்சயமாக இருப்பீங்க. நந்தகுமார்ல நொந்தகுமார் தான் இருக்காரு, போன வைடா. உங்களை எல்லாம் உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு தான் நான் வீட்டிலேருந்து கிளம்பும் போது என்னுடைய காரில் கிளம்பும் போது நான் நினச்சிட்டு வந்தேன். ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது. ஆனால் இங்கே வந்து பார்த்த பிறகு தான் தெரியுது, நீங்கள்லாம் என்னையும் தலைவரையும் உற்சாகப்படுத்துறதுக்காக இன்னைக்கு இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. தமிழ்நாடு முழுக்க இருந்து கிளம்பி வந்திருக்கீங்க அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். இந்த தேர்தல் முடிவு இன்னைக்கு இந்த அரசியல் சூழலில் பார்த்தீங்கன்னா நம்ம தேர்தல் காலத்தில் தோத்துருக்கலாம், ஆனால் என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? யார்கிட்ட பேசிக்கிறது தெரியுமா? நீ ஒரு மிகப்பெரிய அரசியல்வாட்ட பேசிட்டு இருக்கா. என்கிட்ட படிச்சு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான மரியாதை இன்னைக்கு பல மடங்கு கூடியிருக்கு. சார், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உங்ககிட்ட இருக்க காசு பணத்தை போய் மொத்தமா அள்ளி கொடுத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு ஓடுறதுக்கு நான் சொல்றேன்னா, தேர்தல் முடிஞ்சோன்ன எண்ணிக்கை வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சோன்ன 4ஆம் தேதி இரவு பார்த்தீங்கன்னா நம்முடைய வெற்றி வாய்ப்பை பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா பல்லு சென்னைக்கு வருவதற்கு டிக்கெட்டு புக் பண்ணிட்டு இருந்தாங்க. ட்ரெயின்லையாக இருக்கட்டும், பஸ்ஸில் இருக்கட்டும், ஃப்ளைட்டில் இருக்கட்டும், இதுக்கான ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க.
ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியும் பிற சட்டமன்ற உறுப்பினர்களும் அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு திருட்டுத்தனமாக போய் தங்குவதற்கு ரெசார்ட்டில் ரூம் புக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்டுல உசுறு வாழ முடியும். இதுதான் திமுகவுக்கும் மற்ற கட்சிகளுக்குமான அந்த வித்தியாசம். அந்த அளவுக்கு அவங்களுடைய எம்எல்ஏக்கள் மேல அவங்களுடைய தலைமைக்கு நம்பிக்கை. நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல சார். நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. அவங்களுடைய தலைமை மீது அவங்களுடைய எம்எல்ஏக்களுக்கு நம்பிக்கை. நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல சார். நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. இதையே நான் இன்னும் பெருமையோட சொல்றேன்னா, தமிழ்நாட்டில் என்னைக்குமே எப்பொழுதுமே ரெசார்ட் பாலிடிக்ஸ் செய்யாத ஒரே இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற அந்த பெருமை நமக்கு மட்டும்தான் இருக்கு. என்ன பண்றது? தாப்பா போடாட்டா என்னடா, காலையே முட்டு கொடுத்து புரட்டு தலமா தூக்க விடாதாங்கல்லாம். அதற்கு என்ன காரணம்? தலைமை மீது தொண்டர்களுக்கும் தூக்கிட்டு போற வரைக்கும் நின்று வேடிக்கை பாக்குறீங்களா? உருப்படுவீங்களா நீங்களா? தொண்டர்கள் மீது நம்முடைய தலைவர் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங், அந்த நம்பிக்கை. உங்களுக்கு தூக்கிட்டு போறப்ப அதான் வச்சு அடிச்சிட்டீங்களே, பாடி எங்க கொண்டு போறீங்கன்னு கேட்டோம்னே. அந்த நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் நம்முடைய தலைவரையோ நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை யாரும் தொட்டு கூட பார்க்க முடியாது. பாடியா? சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர், இப்படி எத்தனையோ பதவிகள் வரும் போகும். ஆனால் அம்புட்ட ஆசை. டேய், வர வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா. பாவி. திமுகவில் நான் ஒரு உறுப்பினர், கலைஞருடைய உடன்பிறப்பு, நம்முடைய தலைவருடைய தொண்டன், இளைஞரணியில் நான் ஒரு உறுப்பினர், இளைஞரணியில் நான் ஒரு நிர்வாகி அப்படிங்கிற அந்த பெருமையும் கெத்தும் நமக்கு மட்டும்தான் என்னைக்குமே இருக்கும். ஐயா அதான் அடிச்சு தோச்சிட்டீங்களே, அப்புறம் எங்க தூக்கிட்டு போறீங்க? ஒரு 7 நாளைக்கு வச்சு அடிக்கிறதுக்கு தான். 7 நாளைக்கா? நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், நம்ம வெறும் தேர்தலுக்காக பணியாற்றக்கூடிய அரசியல்வாதிகள் கிடையாது. ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர் குணம் கொண்ட போர் வாள் என்று பிறவி போராளிகள், வாரியர்ஸ். சைடு வாங்குதே. என்ன ஆச்சு? கலைஞருடைய உடன்பிறப்புகள், நம்முடைய தலைவருடைய தொண்டர்கள். வண்டு முருகனா இருந்த என்னைய மகத்திலேயே மிச்சு மிச்சு நண்டு முருகனாக்கிட்டாங்கடா. நம்முடைய இளைஞரணியை பொறுத்த வரைக்கும் தலைவருடைய வழிகாட்டுதலின்படி நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அப்போதிலிருந்து சத்தமே எங்க அவனுங்க இந்த வந்திருக்காங்க. வாங்க 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 தலைவரே. கட்டி தூக்கிட்டு வந்தாலும் கட்டுக்கூப்போட காலில் விழுகிறீங்களே. எந்திரிங்க எந்திரிங்க. கடந்த 3 வருடங்களாகவே களத்தில் இறங்கி பல்வேறு பணிகளை நாம் பெருமையாக சொல்லலாம், நிச்சயம் செஞ்சுருக்கிறோம். சரி, நிதி எதுவும் கொண்டாந்தீங்களா? நிதி கொண்டாடலாம், மனு தான் கொண்டாடுறேன் தலைவரே. மனு மட்டும் தானா? மனுவை மட்டும் வச்சு நாக்க வலிக்கவா? அடுத்து நிதி இல்லாம வந்தா மிதி தான். என்ன பிரச்சனை? சட்டமன்ற தேர்தலுக்கு நீங்கள் அத்தனை பேரும் கடுமையாக உழைச்சிங்க. நம்முடைய கழக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக ஒவ்வொரு பூத்துலேயும், ஒவ்வொரு தெருவுலையும், ஒவ்வொரு வீட்டிலையும் போய் வாக்கு சேகரிச்சிங்க. ராத்திரி பகல்னு பார்க்காம நீங்கள் அத்தனை பேரும் உழைச்சிருக்கீங்க. அதுக்கு முதல்ல உங்களுடைய சகோதரனா உங்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். புரியுதா? சரி தலைவரே. அதுக்காக தலைவன் எல்லாம் அத்து விட்டு ஓடிடப்படாது. அட்டாக்கு அதிகமாகிறப்ப ஒரு முடிவு எடுத்துருவோம். குறிப்பாக நம்முடைய மாநில துணை செயலாளர்கள், அனைத்து இளைஞரணி நிர்வாகிகள், இந்த பாருங்க, உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. அதே பீதி என்கிட்டயும் ஹெவியா இருக்கத்தான் செய்யுது. அதை வெளிக்காட்டிக்கலாம நம்ம அரசியல் பண்ணணும். தங்களுடைய வீட்டை விட்டு, குடும்பத்தை விட்டு 1 மாசத்துக்கு மேலே தங்களுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த சட்டமன்ற தொகுதிகளில் போய் தங்கி தேர்தல் வேலைகள்லாம் பம்பரமாக சுழன்று செஞ்சாங்க. போடா பேசும்போது அதை நான் படுத்துறது. அதற்கும் இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டுகள், என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பற்றி ஏற்கனவே நம்முடைய தலைவர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லிட்டாங்க. வண்டு முருகன் அவர்களை
வண்டு முருகன் அவர்களை இவ்வளவு உழைப்பையும் மீறி நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய திட்டங்களை எல்லாம் மீறி நாம் எதிர்பார்க்காத ஒரு முடிவு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் ரோஸ் அடிச்சிட முடியாது. வெறும் 17 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் நாம இன்னைக்கு வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம். ஆப்னண்ட் ஜனங்களுக்கு அவன் தான் கேட்கணுங்கிற எண்ணத்தை கொடுத்துருவான். அந்த அளவுக்கு பெரிய வித்தகாரம் பாவன். இப்ப ஆட்சி அமைச்சிருக்கக்கூடிய கட்சிக்கு மெஜாரிட்டியும் கிடைக்காம நம்ம கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளுடைய ஆதரவால தான் இன்னைக்கு இந்த ஆட்சி அமைஞ்சிருக்கு. நம்ம கூட்டணியில் இருந்த சில கட்சிகள் நம்ம தலைவர்கிட்ட வந்து அதானே உலக வழக்கம். தலைவருடைய உத்தரவு பெற்று அனுமதியை பெற்று ஆளுங்கட்சிக்கு ஆதரவு கொடுத்தாங்க. இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. ஆனா 20 வருஷத்துக்கு மேல நம்முடைய முதுகு மேல ஏறி நின்று நம்ம மேல சவாரி செஞ்ச காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு நம்முடைய முதுகுல குத்திட்டு போயிருக்கு. இதை யாரும் மறந்துடாதீங்க. அடிச்சாலும் பரவாயில்லையா, போற வர சின்ன பிள்ளைலாம் விட்டு இவனை அடிச்சு பழகிக்கணும் வேற அசிங்கப்பட்டிருக்கீங்க நீங்க. இந்தியாவில் பாஜகவுடைய வெற்றிக்கு, தொடர் வெற்றிக்கு நான் கூட மோடியும் அமித்ஷாவும் தான் காரணம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன மணி அடிக்குது? ஹலோ ஹலோ ஹலோ, நான் வட்டச் செயலாளர் வண்டுமுருகன் பேசுறேங்க. ஆனா அதுக்கு காரணம், மெயின் காரணம் அவங்க கிடையாது. ஆனவேசம் போட்டா பிச்சை எடுக்கணும். பிச்சை எடுக்கணுமா? ஏண்டா டேய், காங்கிரஸ் கட்சி தான் பாஜகவுடைய வெற்றிக்கு காரணம் அப்படிங்கிறத இப்ப தெரியுது. ஏய், என்னமும் செயலும் நல்லா இருந்தா கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்டா. கரெக்ட். நீங்க சொன்ன அப்படிப்பட்ட அந்த காங்கிரஸையும் நம்முடைய தலைவர் தான் தோல்ல சுமந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் சுமந்துட்டு இருந்தோம். ஏண்டா டேய், யானைகிட்ட எத்தனை ஹைலைட்ஸ்டா இருக்கு, எத்தனை கோயில் சாமியை முதுகுல தூக்கி வச்சுட்டு தெய்வீகமா போகுது, எத்தனை குடும்பங்களை அழகா ஆசீர்வாதம் பண்ணுது. சார்பின்மையை பாதுகாக்கணும். நாகரிகம் கூட உனக்கு தெரியாது. பாஜகவை தமிழ்நாட்டுக்குள்ள விட்டுறக்கூடாதுன்னு நம்முடைய தொண்டர்கள் நாம ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி காங்கிரஸ் வேட்பாளர்களை வெற்றி பெற வச்சுட்டு இருந்தோம். இந்த தேர்தலையும் அதான் பண்ணோம். 50 பேர் சேர்ந்த ஆட்டோல வந்து என் கட்சிக்காரன் ஸ்பாட்ல வச்சு துவச்சிருக்கீங்க நீங்க. மாப்பிள களத்திலேயே இல்லாத காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு 5 இடத்துல ஜெயிக்க நம்முடைய உடன்பிறப்புகள், நம்முடைய தலைவருடைய தொண்டர்கள், திமுக காரன் தான் காரணம். அப்படின்னா பாட்டு பாட வாங்கி வந்திருக்கேன். அரசியல்ல குதிச்சிருக்கேன்டா, அரசியல்ல குதிச்சிருக்கேன். இன்னைக்கு நம்ம தலைவர் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும்னு மக்கள் போட்ட ஓட்டுல ஜெயிச்சுட்டு பதவிக்காக சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டாங்க. இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா மேடைக்கு மேடை தர்மடி விழும் போல் இருக்கு. குறைஞ்சபட்ச ஒரு நன்றியோ நாகரிகமோ இல்லாத காங்கிரஸை இனி எந்த காலத்திலையும் நாம நம்ப கூடாது. இங்க வாடா, இங்க வா. இந்த பாரு, ஏற்கனவே இந்த கட்சியில என் மூஞ்சியை பார்த்து சேர்த்துக்கிட்டது பெரிய விஷயம். எந்த காலத்திலையும் நாம கிட்ட சேர்க்க கூடாது. அது போக அவன் கையை காலை பிடிச்சி கெஞ்சி இந்த வட்ட செயலாளர் பதவியை வாங்கியிருக்கேன். அதுவும் போக ஸ்ட்ரைட்டா பிரதமர் பதவிக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு சரியான பாடத்தை நாம கற்றுக் கொடுக்குறோமோ இல்லையோ, தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயம் வெகு விரைவில் கற்றுக் கொடுப்பாங்க. வண்டு முருகன் நம்பர் 2 மேலப்பாளையத்தெரு கோயம்புத்தூர் 24. இந்த சூழலில் இளைஞரணி தம்பிமார்கள், சகோதரர்கள், நான் உங்ககிட்டலாம் கேட்டுக்கிறதெல்லாம் நாம் ஏற்கனவே செஞ்ச பணிகளை இன்னும் வேகமாக செய்வோம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. இவ்வளவு நாட்களாக உழைப்பை அள்ளி கொடுத்த உங்களை நம்முடைய கழக தலைவர்கள் நிச்சயம் உங்களை கைவிட்ட மாட்டார். நானும் எப்போதுமே உங்கள் கூட தான் இருப்பேன். உங்களோடு தோளோடு தோள் நிற்பேன். உங்களால தான் நான் முன்னாடி ஓட்டும்போது பின்னாடி இறங்கி வர்றதுக்கா? வா, முன்னாடி கேட்டுக்குள்ள வாடா. கேட்டுக்குள்ளையா? வர்ற ஜூன் 3ஆம் தேதி முத்தமிழ் கலைஞருடைய பிறந்த நாள். அதை மிகச்சிறப்பாக நாம் கொண்டாடணும். நலத்திட்ட உதவி நிகழ்ச்சியை நடத்துங்க. யாரெல்லாம் எவ்வளவு செய்ய முடியுமோ பிரம்மாண்டமாக இல்லாமல் அவங்களுடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி நலத்திட்ட உதவி நிகழ்ச்சி நடத்துங்க. சரி, நிதிகிதி எது கொண்டாந்தீங்களா? நீங்கள் நடத்துகிற நிகழ்ச்சியில் மிக மிக முக்கியமாக யார் கலந்துக்கிறாங்களோ இல்லையோ, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள
தயவு செய்து கலந்து கொள்ள சொல்லுங்கள். உங்களுடைய மனைவி, உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய மகன்கள், மகள்கள், அவங்க தயவு செய்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும். இன்னைக்கு நம்ம தலைவர், இன்னைக்கு நாம் ஆட்சியை விட்டு வந்திருக்கலாம், ஆனால் இன்னைக்கும் நம்முடைய ஆட்சியுடைய சாதனைகள் தான் தொடர்ந்துட்டு இருக்கு. நம்ம தலைவருடைய ஆட்சியுடைய சாதனைகளுக்கு இன்னைக்கு இந்த சோஃபா மாடல் அரசு ஸ்டிக்கர் ஓட்டிக்கிட்டு இருக்கு. நான் சட்டமன்றத்தில் பேசினேன், நீங்க அத்தனை பேர் பார்த்திருப்பீங்க. இது வெறும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுற ஆட்சியா இல்லாம ஒரு ரியல் ஆட்சியை கொடுங்கன்னு நான் சொன்னேன். ஆனா இன்னைக்கு தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சருடைய அறையிலேயே ரீல்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இந்த ஆட்சியுடைய லட்சணம். இந்த ஆட்சி அமைஞ்சு இத்தனை நாளில், குறைஞ்ச நாள்லயே இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏராளமான குற்ற சம்பவங்கள் தினம் தினமும் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. இந்த செய்திகள் எல்லாம் மறைக்க ஆளுங்கட்சியுடைய அந்த ஆன்லைன் மாஃபியா குரூப்பு தினமும் ஒரு பொய் செய்திகளை பரப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனா இதையெல்லாம் நாம மட்டும் இல்லை, இன்னைக்கு பொதுமக்களும் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க, விரைவில் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. இந்த ஆட்சியுடைய உண்மை முகம் முழுசா தெரிஞ்சதும் தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயம் நம்முடைய தலைவர்கிட்ட வந்து நிற்பாங்க. நம்மளோட தலைவருக்கு தெரியுற மாதிரி உங்க பேர் ஹெட்லைன்ல வந்துரும். உங்களுக்கு பதவியும் கிடைக்கும், கூட நாங்கள் மந்திரி ஆகிறோம்ல, டேய் தேடி வருவாங்க. அந்த நாள் வெகு தூரத்தில் இல்ல. நடிச்சு மண்டையை உடைச்சியே, இவர் யார் தெரியுமா? இவர் தான் டிஎஸ்பி மாரிமுத்து. டிஎஸ்பியா? எட்டி தேர்தல் முடிவுக்கு நாம ஒருத்தர் மேல ஒருத்தர் யாரும் பழி போடக்கூடாது, பழி போட வேண்டாம். ஓஹோ ஓஹோ ஓஹோ. ஆனா ஒண்ணு முக்கியம், இந்த முடிவுகள் இருந்து என்ன பாடத்தை நாம கத்துக்கிட்டு இருக்கிறோம், எந்த இடத்துல நாம விட்டுட்டோம், எந்த இடத்துல நாம மிஸ் பண்ணிட்டோம், சரிக்கிட்டோம் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். அதையெல்லாம் யோசிச்சு சரி பார்த்து கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணி நம்ம அடுத்தடுத்த பணிகளை நாம வகுத்துக்கணும். உடனே நரம்பாத்து விட்டாங்களே, ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில அடி விடலாம், அடியே வாழ்க்கையா இருந்தா எப்படி? கொரோனா, புயல், மழை, வெள்ளம் மாதிரியான பேரிடர் நேரத்தில் நாம மக்களோட மக்களாக தான் எப்பவுமே நின்று இருக்கோம். அரசியல குதிச்சிருக்கேன்டா, அரசியல குதிச்சிருக்கேன். இப்போவும் தமிழ்நாட்டில் ஒரு பேரிடர் தான் நடந்திருக்கு. இதுல இருந்து தமிழ்நாட்டை மீட்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கோ இல்லையோ, இளைஞரணி தம்பிமார்கள் உங்ககிட்ட இருக்கு. இது பயங்கரமான ஊராச்சே. இந்த ஊரை பத்தி உனக்கும் தெரியுமா? சுத்து வட்டாரத்துக்கு தெரியுமா? பொழுது போயிலாவே ரெண்டு பேரும் பொழக்கிறதா இந்த ஊர்ல பொழப்பு. எனக்கு இந்த தேர்தலில் சோஷியல் மீடியா ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்கு. நம்ம அங்கே தான் மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். என்னடா தெரிஞ்சுக்கணும், என்ன தெரிஞ்சுக்கணும்? சின்ன பிள்ளையில இருந்து எத்தனை அரசியல் மீட்டிங் பார்த்திருப்பேன், எத்தனை அரசியல்வாதிங்க பேச்சை கேட்டிருப்பேன். ஆனால் அதே நேரத்தில் வெறும் சோஷியல் மீடியா மீது பழி போட்டுட்டு அதை காரணமாக சொல்லிட்டு நம்ம ஒதுங்கிடக்கூடாது. மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. அதே பீதி என்கிட்டயும் ஹெவியா இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா எலெக்ஷனில் நாம் வெளியே எல்லாருக்கிட்டையும் ஓட்டு கேட்டோம், ஆனால் வீட்டுக்குள்ளே கேட்காம விட்டுட்டோமோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வந்திருக்கு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், இங்க வா. எதுவா இருந்தாலும் அங்க இருந்து சொல்லு, எனக்கு காது கேக்குது. அட, நீங்கள் வெளியில் உள்ளவங்களையெல்லாம் சந்திச்சு அரசியல் மையப்படுத்துகிற முன்னாடி உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களை, உறவினர்களை நீங்கள் முதல்ல அரசியல் மையப்படுத்துங்க.
தினமும் அவங்க கிட்ட அரசியல் பேசுங்க, ஆனா அவங்களுக்கு புரியுற மொழியில பேசுங்க. ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் சார். ஏன் ஆஸ்பத்திரியில முடியாம கிடக்குறியா? எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறையை, நெக்ஸ்ட் ஜெனரேஷனை அரசியல்படுத்த வேண்டியது நம்முடைய பொறுப்பு. குறிப்பாக ஜென்சி இளைஞர்கள்கிட்ட உண்மைகளை அவங்களுக்கு புரிகிற மொழியில் எடுத்து சொல்லுங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டு. ஒரு விஷயத்தை எவ்வளோ ஷார்ட்டாக சொல்கிறோமோ அது அவங்க அவ்வளோ ஷார்ப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஆகவே அவங்கக்கிட்ட நம்முடைய ஹிஸ்ட்ரி, நம்முடைய சாதனைகள், தியாகத்தை அவங்களுக்கெல்லாம் புரிகிற மொழியில் அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருப்போம். சோஷியல் மீடியாவில் நீங்கள் எல்லாரும் ஆக்டிவாக இருக்க வேண்டும். ஏதோ பேருக்கு சோஷியல் மீடியாவில் இருக்கோம், அக்கௌண்ட் வச்சுருக்கிறோம் அப்படின்னு இல்லாமல் நீங்களே கண்டென்ட்டை உருவாக்குங்க. இந்த சோஃபா மாடல் அரசனுடைய குறைகளை நாம் எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. செஞ்ச சாதனைகள் எல்லாம் புள்ளி விவரத்தோட ரொம்ப சிம்பிளாக போஸ்ட் பண்ணுங்க. தெரிகிறதா? இன்ஃப்ளூயன்சர்ஸ் மட்டும்தான் அதை பண்ண முடியும்னு நினைக்காம நாம் ஒவ்வொருத்தரும் இன்ஃப்ளூயன்சர்ஸாக மாற வேண்டும். இந்த அரசுடைய ஃபேக் நெரேட்டிவ், ஃபேக் ப்ரோபகண்டாவை அம்பலப்படுத்துவோம். சமூக வலைதளங்களுக்கு நியமிக்கப்பட்ட துணை அமைப்பாளர்கள் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளை ஒருங்கிணைஞ்சு செய்ய வேண்டியது மிக மிக முக்கியம். இன்னும் சில மாவட்டங்களில் அந்த பணி நடைபெறாமல் இருக்குது. நாளை முதலோ இல்லை நாளை மறுநாள் திங்கட்கிழமை முதல் மீண்டும் அந்த பணிகளை துவங்க இருக்கின்றோம். இன்னைக்கு தேர்தல் அரசியலில் கழகம் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கலாம். ஆனால் கொள்கை அரசியலில் நாம் ஒருபோதும் தோற்றதே இல்லை, தோற்கவே மாட்டோம். இதுதான் கழகத்துடைய பலம். தமிழ்நாட்டுடைய அரசியல் எதிர்காலம் அறிவு தெளிவுள்ள, கொள்கை உறுதியுள்ள யங்ஸ்டர்ஸை நம்பி இருக்கு. அவங்கள நாம தான் தயார் செய்யணும். இந்த தேர்தலுடைய முடிவு இதோட கழகம் முடிஞ்சு போச்சு அப்படிலாம் கிடையாது. நமக்கு இனிமே புது புது களங்கள் காத்திருக்கு. அதற்கு நாம தயாராகும். நம்முடைய ஏன் நீங்க படிக்க மாட்டீங்களா? படிக்க தெரிஞ்சா நான் எச்சி பாத்திரம் வளர்க்குறேன். ஆனா ஒரு கண்டிஷன், என்ன? அவன் படிக்கிறது கேட்டு நீங்க ஓத்து வச்சு படக்கூடாது. சபா பாத்துக்கிட்டு இருக்க. தலைவர் வழியில நாம நிச்சயம் சிறப்பாக செயல்படுவோம். கல்யாணம் பண்ண தானே கடத்தினேன். இந்த கைப்புள்ள களத்துல இறங்கினா மிஸ் ஆகுமா? போனவே டங்கொய்யால பஞ்ச பரதேசி அறிவு கட்ட கம்மநாட்டி பொண்ணு சூப்பர் இல்ல?